திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்திய காதலி. தன் சமூக பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற கனவில் இருந்த காதலர் கர்ப்பமான காதலியை மலைக்கு அழைத்து சென்று கழுத்தை நெரித்து பள்ளத்தாக்கில் தள்ளிவிட்ட காதலன். கிடுக்குப்பிடி விசாரணையின் போது மேலும் 2 கொலைகளை காதலன் செய்தது அம்பலம். காதலியை போன்றே கொலை செய்யப்பட்ட இருவர் யார்? அந்த இருவரையும் காதலன் எதற்காக கொலை செய்தார்? பின்னணி என்ன? ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க 26 வயசான இளம்பெண் பக்தி மாயக்கர். ஆனா நைட் ஆகியும் வீட்டுக்கே வரல. மறுநாள் தன்னோட அண்ணனோட செல்போனுக்கு பக்தி மாயக்கர் செல்போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நான் நல்லா இருக்கேன், யாரும் என்ன தேட வேண்டாம்னு வந்த அந்த மெசேஜை பார்த்துட்டு அண்ணன் மறுபடியும் போன் பண்ணியிருக்காரு. ஆனா பக்தி மாயக்கர் போனை எடுக்கவும் இல்ல, அடுத்து எந்த மெசேஜும் பண்ணவும் இல்ல. அதனால பயந்த இளம்பெண்ணோட அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காரு. அடுத்து விசாரணையில இறங்கின போலீஸ் பக்தி மாயக்கர் செல்போன் எண்ணை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அதுல உள்ளூர்ல உள்ள சைலி பீர் பாருங்கிற லொகேஷனை காட்டி இருக்கு. அடுத்து அந்த சைலி பார் உரிமையாளர் துர்வாஸ் பாட்டில் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ பக்தி மாயக்கர் தனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா அவங்கள சந்திச்சே பல நாள் ஆச்சுன்னு சொல்லி இருக்காரு. அந்த பதில்ல திருப்தியாகாத போலீஸ் துருவி விசாரிச்சதும் அழ ஆரம்பிச்ச துர்வாஸ் பாட்டில் பக்தி மாயக்கரை தான் கொலை செஞ்சதா ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பல உண்மைகளை சொல்லி இருக்காரு. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியைச் சேர்ந்த பக்தி மாயக்கரும் அதே பகுதியில் உள்ள துர்வாஸ் பாட்டிலும் காதலிச்சிருக்காங்க. காதலிக்கும் போது சாதியோ மதமோ பார்க்காத துர்வாஸ் கல்யாணம்னு வர்றப்ப அதை பாப்பாருங்கிறத பக்தி மாயக்கரும் யோசிக்கல. காதலன் கூட அடிக்கடி தனிமையில இருந்த பக்தி மாயக்கர் கர்ப்பமாயிருக்காங்க. அதனால காதலன் கிட்ட நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காரு. இதுக்கு மத்தியில நல்ல வசதியான ஒரு பொண்ணை தான் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பார்த்திருக்காங்க துர்வாஸ் பாட்டிலோட பெற்றோர். அந்த பொண்ணு பக்தி மாயக்கரை விட வசதியிலையும் அழகிலையும் துர்வாஸுக்கு பெஸ்டா தெரிஞ்சிருக்கு. அதே நேரம் அந்த பொண்ணும் தன்னோட சமூகம் அப்படிங்கிறதும் துர்வாஸுக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மனசு மாறி இருக்கு. ஆனா காதலி ஒரு பக்கம் தான் கர்ப்பமா இருக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நச்சரிச்சுக்கிட்டே இருந்ததுனால அவங்கள கொலை செய்ய திட்டம் தீட்டி இருக்காரு துர்வாஸ் பாட்டில். தன்னோட பார்க்கு காதலிய வர வச்ச துர்வாஸ் ஒயரால அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காரு. அடுத்து சடலத்தை கார்ல ஏத்திட்டு போய் ஒரு மலைப்பகுதியில உள்ள பள்ளத்தாக்குல வீசி இருக்காரு. அடுத்து எப்படியோ காதலியோட கதை இதோட க்ளோஸ்னு சந்தோஷத்திலேயே அந்த மலையிலேயே குதிச்சு டான்ஸ் ஆடி இருக்காரு துர்வாஸ். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பின துர்வாஸ் பாட்டில் காதலியோட செல்போன்ல இருந்து அவங்க அண்ணனுக்கு என்ன தேட வேண்டாம்னு மெசேஜ் அனுப்பி இருக்காரு. ஆனா செல்போன் லொகேஷன் மூலமா கொலை செய்த விவரம் வெளியில வந்துருச்சு. இந்த கொலை பத்தி உடனே தெரிய வந்தாலும் துர்வாஸ் மேல வேற ஏதாவது வழக்கு இருக்கான்னு செக் பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னால துர்வாஸோட பார்ல வெயிட்டரா வேலை பார்த்த ராகேஷ் அப்படிங்கிற இளைஞரை காணோம்னு அவங்க அம்மா புகார் கொடுத்திருக்கிறது தெரிய வந்துச்சு. அந்த புகாரை அது வரைக்கும் சீரியஸா எடுக்காத காவல்துறைக்கு கர்ப்பிணி காதலிய கொலை செஞ்ச துர்வாஸ் மேல சந்தேகம் வந்திருக்கு. அதனால தங்களோட பாணியில ராகேஷ் பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் துர்வாஸ் பாட்டில் காதலிய கொலை செஞ்ச மாதிரியே இன்னும் 2 கொலைகள் பண்ணி இருக்கிறதே தெரிய வந்துச்சு. வழக்கமா காதலர்களுக்குள்ள சண்டை வர்றப்ப வாட்ஸ்அப்பை பிளாக் பண்றது நடக்கிற ஒண்ணுதான். அப்படித்தான் ஒரு முறை பக்தி மாயக்கரோட வாட்ஸ்அப் செல்போன் எண் எல்லாத்தையும் கோவத்துல பிளாக் பண்ணி இருக்காரு துர்வாஸ். அதனால காதலனோட பார்ல வேலை பார்த்த சீதாராம் நம்பருக்கு போன் பண்ணியிருக்காங்க பக்தி மாயக்கர். அதை பார்த்த காதலன் பார் ஊழியர் கூட காதலி தகாத உறவுன்னு நினைச்சு சீதாராமை சரமாரியா அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சீதாராமை அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுன்னு ராகேஷ் கிட்ட சொல்லி இருக்காரு. வீட்டுக்கு போன அடுத்த நாளே உயிரிழந்துட்டாரு சீதாராம். அவரோட உயிரிழப்புக்கு காரணம் துர்வாஸ் தான் அப்படிங்கிறது ராகேஷுக்கு தெரியும். அதனாலேயே கொஞ்சம் பணத்தை கொடுத்து வெளியூருக்கு போயிருன்னு சொல்லி இருக்காரு துர்வாஸ். ஆனா பணத்தை வாங்கின ராகேஷ் வெளியூருக்கு போகாம அதே ஏரியாவில தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு.
அதனால கடுப்பான துர்வாஸ் ராகேஷ பாருக்கு வர வச்சு மது குடிக்க வச்சிருக்காரு. போதையில இருந்த ராகேஷோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி மலையிலிருந்து தள்ளி விட்டிருக்காரு. கொலை நடந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகியும் யார் கண்ணிலையும் சிக்காம சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு துர்வாஸ். இதுக்கு மத்தியில கல்யாணம் பண்ணிக்கோன்னு காதலி டார்ச்சர் பண்ணதுனால ராகேஷ கொலை செஞ்சு தள்ளி விட்ட அதே மலையிலிருந்து பக்தி மாயக்கரையும் கொலை செஞ்சிருக்காரு. கிணறு தோண்ட பூதம் கிளம்பின கதையா துர்வாஸ் பாட்டில் 3 கொலைகள் செஞ்சிருக்கிறது அம்பலமாயிருக்கு. இந்த 3 கொலை மட்டும்தான் செஞ்சிருக்காரா இல்ல இன்னும் நிறைய கொலைகள் பண்ணியிருக்காரான்னு தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு.